ஆமென். ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாங்க? சகைவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனம். ஏசப்பா எதுக்காக வந்திருக்காரு? இழந்து போனதை தேடவும், நம்ம எல்லாரும் எதுலேருந்து? பாவத்திலேருந்து விடுதலையாக்கி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த ஏசப்பா நமக்கு பூமியில் வந்து நமக்காக இவ்வளோ பாடுகள் பட்டாங்க. நான் இன்றைக்கி காலையில் மொபைலில் ஒரு வீடியோ சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, ஏசப்பாவை வந்து சிலுவையில் அடிக்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் நடிக்கிறான், அப்படி தானே? அந்த வீடியோவில் இருக்கிறது உண்மை கிடையாது. ஒரு மனுஷர் நடிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ அழுக வந்துச்சு. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், ஏம்மா ஒரு வீடியோ அவங்க வந்து நடிக்கிறாங்க, அதில் வந்து ஏசப்பாவை சிலுவையில் தூக்கிட்டு போகிற மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்தே நமக்கு அழுக வருது. ஆனால் உணவாய் அணுக்கிற காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள். இன்றைக்கே நம்ம என்னதை பெற்றுக்கொள்ளலாம்? ஏசப்பா கிட்டேருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மனம் திரும்பின கள்ளன் அறிந்திருந்த 7 காரியங்களை மட்டும் சொல்லி நம்ம முடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அவன் யோசிக்கிறான் அப்படின்னா, ஏசு வந்து எதையுமே பண்ணலை, நம்ம தான் பாவம் பண்ணுறோம், ஏசப்பா எதுவுமே எந்த பாவமே பண்ணலை அப்படிங்கிறத அவன் கரெக்டாக அவன் அறிஞ்சு வச்சுருக்கான். அதுக்கப்புறமா நியாயமற்ற தண்டனையை இயேசு அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன் என்னது? இயேசு தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை. 2வது என்னது அப்படின்னா, நியாயமற்ற தண்டனை இயேசுப்பாவுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் தன்னுடன் சிலுவையில் தொங்கும் இயேசு பரலோக ராஜ்யத்தின் அதிபதி அப்படிங்கிறத அவன் நல்லா அறிஞ்சிருந்தான். ஏசப்பா திரும்ப வருவாங்க, வந்து என்னை அவரோட கூட கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற விசுவாசம் அந்த கல்லனுக்குள்ளே இருந்துச்சு. அடுத்தது ஏசப்பா மீண்டும் உயிர் தெழுவார் அப்படிங்கிறத அவன் விசுவாசித்தான். தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்பவும் அவர் வருவார் அப்படிங்கிறத அவன் அறிஞ்சிருந்தான். அடுத்தது நானும் ஏசப்பா கூட இருப்பேன், உயிர்த்தெழுதல் நாளில் ஏசப்பா கூட நானும் எழுந்திருப்பேன் அப்படிங்கிறத அவன் நினச்சான். அதுக்கப்புறமா நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத அவன் யோசித்தான். ஏசப்பா தேவையில்லாத தண்டனை அவங்களுக்கு கிடைக்கிது, ஆனால் நான் கரெக்டான தண்டனை எனக்கு கிடைக்கிது, எனக்கு சிலுவை மரணம் தான் எனக்கு சரி அப்படிங்கிறத அந்த கள்ளன் யோசித்தான். ஏன்னா அவன் முன்னாடி செஞ்ச பாவங்களுக்கு தக்கதாக தான் அவன் சிலுவையில் அவன் வந்து மரணித்தான். அதனால் அவன் அந்த தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிட்டு நம்மளை வந்து ஃபுல்லாக ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளாக நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. முழுசாக ஏசப்பாக்காக வைராக்கியமாக எழும்பி ஏதாவது ஒன்று ஏசப்பா உங்களுக்காக பண்ணுவேன் அப்படிங்கிறத ஏசப்பா கிட்ட நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு நிச்சயம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் எப்படி இருப்பான்? வாழ்வடையவே மாட்டான். அவைகள் எல்லாத்தையும் அறிக்கை செய்கிறவன் தான் ஏசப்பா கிட்டேருந்து இரக்கம் பெறுவான். நம்மளும் நம்மளோட பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அந்த ரட்சிப்புங்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஏசப்பா கிட்ட நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆமென்.